அருணாச்சலேஸ்வராய நமகா. வாழ்க வளமுடன். அன்பே சிவம். ஒரு சின்ன விஷயம். இப்போ எனக்கு இடுப்பு வலி இருக்குது. இந்த இடுப்பு வலி இருக்கும்போது, ஐயா இது கொஞ்சம் பிடிங்கன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் உதவி கேட்குறாரு. உதவி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ நானே ஒரு சிக்கல்ல இருக்கிறேன். நான் அன்னதானம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ என்னிடம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராவது வராங்க ஜோதிடம் பார்க்க. என்னிடம் ஒரு 10 பேர் வராங்க, வாழ்வில் முன்னேறுவதற்கான வழி கூறுங்கள் என்று. இன்னொரு சிலர் உடல் நலம் கோளாறுகளால வராங்க. இப்போ இந்த எல்லாம் சரி செய்ய நான் எப்படி இருக்கணும்? இதையெல்லாம் நீ சொல்லும்போது என் காதுல விழணும். எனக்கு சரியான கேட்டல் இருக்கணும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு தெளிவு இருக்கணும். எனக்கு தெளிவு இருந்தா மட்டும்தான் நீ எந்த வழியில இருக்கிறன்றதை நான் கண்டுபிடிக்க முடியும். உடல் வலியா, மன வலியா, பொருளாதார வலியா, இல்லை இயற்கை கிரகங்களினால் ஏற்படும் தாக்குதலா, செய்வினை கோளாறா என்று நான் தெளிவாக உனக்குள்ள பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க தேவையான தெளிவு, கண்டுபிடிக்க தேவையான ஞானம், கண்டுபிடிக்க தேவையான அறிவு இருந்தால் மட்டுமே இந்த விஷயங்களை உங்களுக்கு சரி செய்து தர முடியும். முட்டாள்தனமாக அந்த சாமியாரிடம் போறது, இந்த சாமியாரிடம் போறது, கிரிவல பாதையில் உள்ள சாமியார்கிட்ட போயிட்டா சரியாயிடும். எந்த சாமியார்கிட்ட போனாலும் உங்க பிரச்சனை சரி பண்ணிக்கணும்னா நீங்க தான் முயற்சி செய்யணும். வழி சொல்லுபவர் மட்டும்தான் குருவாக இருப்பாரே தவிர, உங்கள் வாழ்க்கையை குரு வாழ்ந்து அதை காட்டி உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியுமே தவிர, உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். உங்க வாழ்க்கையில் தேவைகளை நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நீங்க தான் சாதகம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இப்படி பிராக்டிக்கலா இருந்தா மட்டும்தான் வெற்றி. சும்மா பைத்தியக்காரத்தனமா அங்க போறேன், இங்க போறேன், அந்த சமயத்த போறேன், இந்த சமயத்த போறேன், அதை போயிட்டு வந்துட்டேன், இதை போயிட்டு வந்துட்டேன், எதை போயிட்டு வந்தாலும் எதுவும் நடக்காது. சும்மா பைத்தியக்காரத்தனமா சுத்தக்கூடாது. தெளிவு வேணும். எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு இன்னைக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்? சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டாதான் பித்தம் தெரியும். சாப்பிடக்கூடாதெல்லாம் அவன் சொன்னான் இவன் ஒரு பக்கம், இவன் சொன்னான் அவன் கிட்ட ஒரு பக்கம், அவன் சொன்னான் அவன் பக்கம் ஒரு பக்கம் போய் என்ன பிரயோஜனம்? என்னத்த சுகத்தை காண போறீங்க? ஒன்றும் காண முடியாது. அந்த காலத்துல எல்லாம் 100 மார்க் எடுக்கணும், நான் பாஸ் ஆகணும்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பாங்க. இந்த காலத்துலலாம் பாஸ் ஆகலைன்னா பிள்ளையாரே தூக்கி போட்டு உடைப்பாங்க. அந்த மாதிரி கலிகாலம் இது. யோசனை பண்ணி பாருங்க. இந்த வாய்ஸ், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அன்பே சிவம்.